ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி மினி மசாலா இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போவுமே நார்மலாக இட்லி செய்வோம். இன்றைக்கி மசாலாலாம் சேர்த்து மினி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மினி இட்லி தட்டு எடுத்துருக்கிறேன். அதில் எண்ணெய் தடவிட்டு ஸ்பூனில் எடுத்து ஊற்றினா சரியாக இருக்குது மாவு. அந்த மாதிரி 2 தட்டுலேயே ஊற்றிக்கலாம். மினி இட்லி தட்டு இல்லைன்னா நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிறதே வேக வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் 2 தட்டுலேயும் மாவை ஊற்றிட்டேன். இனி அந்த ஸ்டாண்டில் இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். நம்ம நார்மலாக இட்லி அவிக்கிற அதே மாதிரி தான் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். நான் இட்லி பாத்திரத்தில் இந்த ஸ்டாண்டை வச்சு வேக வைக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இட்லி வெந்துருச்சு. இனி இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து அதையும் பொரிய விட்டுறலாம். உளுந்து வறுவட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்குறேன். சோம்பு இந்த மசாலா இட்லிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், கலர் மாறுற அளவுக்கு. இப்போ இது வதங்கட்டும். இனி மிக்ஸி ஜாரில் தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா தண்ணி விடாமல் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இனி இதில் அந்த அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தக்காளி விழுதை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இனி இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலா தூள்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். நம்ம ஏற்கனவே இட்லியில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருப்போம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இனி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இனி அந்த வேக வச்சு ஆற வச்ச இட்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இட்லி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தான் செய்யணும்னு கிடையாது. நம்ம மீந்து போன இட்லி இருந்தால் கூட அதை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு வதக்கி விட்டுறலாம். அப்போ தான் அந்த கிரேவியெல்லாம் இட்லியில் நல்லா இறங்கும். இப்போ அந்த மசாலாலாம் இட்லியில் நல்லா இறங்கிருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதில் மல்லித்தழை கருவேப்பிலை தூவி விட்டுறலாம். இந்த மசாலா இட்லியை லஞ்சாங்கூட ஸ்கூலுக்கு வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இட்லி வேண்டான்னு சொல்கிற குழந்தைகளும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.